இந்தியாவில் கால் பதிக்கிறது கல்ட்ரீட் குழுமம் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மையம் கோவையில் துவக்கம். கல்ட்ரீட் குழுமம் 10.8 பில்லியன் யூரோ மதிப்புமிக்க நிறுவனம் 33,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை 4 நாடுகளில் கொண்டுள்ளது. தனது 2வது சர்வதேச மையத்தை கோவையில் கேடிசி டென்பார்க், துடியலூர், சரவணம்பட்டி மெயின் ரோட், சரவணம்பட்டி, கோயமுத்தூரில் துவங்குகிறது. 1வது மையம் ஹைதராபாத்தில் செயல்படுகிறது. பெல்ஜியம், பிரான்ஸ், லக்சம்பர்க் உள்ளிட்ட இடங்களில் 750 சில்லறை விற்பனை மையங்களை கொண்டுள்ளது. உணவு அல்லாத துறை, உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் மற்றும் மொபிலிட்டியில் சேவை மற்றும் தயாரிப்புகளை பல்வேறு பிராண்டுகளில் அளித்து வருகிறது. கல்ட்ரீட் குழுமம் 2007ஆம் ஆண்டில் ஹைதராபாத்தில் 1வது சர்வதேச மையத்தை துவங்கியது. சில ஆண்டுகளில் இந்தியாவில் தொடர்ந்து விரிவாக்கம் பெற்றது. தகவல் தொழில்நுட்பம் முதல் பல்நோக்கு வணிகத்தையும் கல்ட்ரீட் குழுமம் மேற்கொண்டது. இந்தியாவுக்கான பெல்ஜியம் நாட்டு தூதுவர் மாண்புமிகு டிடியர் வாண்டர் ஹைசெட் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். கௌரவ விருந்தினராக கோவை கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவாச்சலம், கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வி பாலகிருஷ்ணன் கௌரவ விருந்தினராக பங்கேற்றனர். கல்ட்ரீட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் வான் பெலிகான் மற்றும் இந்தியாவின் கல்ட்ரீட் குழுமத்தின் தலைவர் நிர்வாக இயக்குனர் ஹரி சுப்பிரமணியன், KGISL CMD அசோக் பக்தவாச்சலம், எபிகா ஆட்டோமேஷன் தலைவர் அர்ஜுன் பிரகாஷ், குவாட்ரா சிஸ்டம்ஸ் இணை இயக்குனர் பிரசாந்த் சுப்பிரமணியன், சிஜெயர் ஸ்பென்டெக் நிர்வாக இயக்குனர் ஜி ராதாகிருஷ்ணன், நாஸ்காம் தமிழ்நாடு கர்நாடகா மண்டல இயக்குனர் பாஸ்கர் வர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்திய தொழில் கூட்டமைப்பு, நாஸ்காம் மற்றும் பலகல்வி நிறுவனத்தின் முக்கிய பிரமுகர்கள் துவக்க விழாவில் பங்கேற்றனர். கல்ட்ரீட் இந்தியா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஹரி சுப்பிரமணியன் பேசுகையில், கோவையில் புதிய அலுவலகத்தை துவங்குவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்களது குழுமத்திற்கு கூடுதல் மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து திட்டங்களிலும் யுக்திகளிலும் டிஜிட்டல் மயமாக்குவதிலும் மாற்றத்திலும் கவனம் செலுத்தும். கோவையின் பல்வேறு வகையான தொழில் முனைகளையும் கலாச்சாரத்தையும் இன்ஜினியரிங் தொழில் மையம், கல்வி சூழல் போன்றவை இங்கு முதலீடு செய்ய எங்களது தேர்வாக அமைந்தது என்றார். கல்ட்ரீட் குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி பீட்டர் வான் பெலிகான் கூறுகையில், கல்ட்ரீட் குழுமத்தின் இந்திய வளர்ச்சியை கோவையில் துவங்கப்பட்டுள்ள அலுவலகம் மேலும் உயர்ந்தும் கோவையில் எங்களது பயணம் மாபெரும் வெற்றியை தரும் என நம்புகிறோம். கோவையில் துவங்கப்பட்டுள்ள கூடுதலான தகவல் தொழில்நுட்பம் மற்றும் குழுமத்தின் சேவைகள் வணிகத்தை உயர்த்த பேராதரவாக இருக்கும். கோவையில் இந்த வசதி அடுத்த சில ஆண்டுகளுக்கு நிலையான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தரும் என எதிர்பார்க்கிறோம் என்றார். கல்ட்ரீட் இந்திய குழுமம் பற்றி இந்திய கல்ட்ரீட் குழுமத்தின் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் மையம் 800 முழுநேர பணியாளர்களையும் 150 ஆலோசகர்களையும் கொண்டது. இந்த குழுமத்தின் தொழில்நுட்பம் அளிக்கவல்ல தகவல் தொழில்நுட்ப கட்டுநர்கள், தீர்வு ஆய்வாளர்கள், சிஸ்டம் பொறியாளர்கள் உள்ளனர். IoT, RPA, கம்ப்யூட்டர் விஷன், அசூர் டேட்டா சயின்ஸ், மொபைல் மற்றும் ஜாவா, MFQA பிற துறைகளிலும் பணியாற்றுபவர். கல்ட்ரீட் குழுமத்தின் டிஜிட்டல் மாற்ற பயணத்திற்கு இவர்கள் பங்கு அளிப்பர். மேலும் சில்லறை வணிகம், இந்தியாவில் இருந்து உணவுப் பொருட்கள் வாங்குதல், இந்திய சந்தையில் கல்ட்ரீட் குழுமத்தின் பெயர்களை அறிமுகம் செய்தல் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்வதையும் தொடரும்.